பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் 8 கால் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் நம்ம ஏதோ கஷ்டம், நஷ்டம், வேதனை, துக்கம், துயரம், நம்ம அதிகாரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம், நம்மளை துரைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம கவலையோடு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். துரைத்தனங்களுக்கும் இருளில் இருக்கிறவர்களுக்கும் அதிகாரி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விடுவிக்கிறவரை குறித்து பார்க்க போகிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்தினின்று நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்திரிக்கிறோம். எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இருளிலிருந்து விடுவித்து நம்மளை அவர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறோமாக இருக்கிற பிதாவை சோத்திரிக்கிறோம். ஒரு மனுஷனை அவனை காப்பாற்றி, அவனை துக்கத்திலேருந்து, வேதனையிலிருந்து, நோயிலிருந்து, பிழையிலிருந்து அவனை காப்பாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறமா இருக்கிற பிதாவை சோத்திரிக்கிறேன். ஏன்னா பிதாவை சோத்திரிக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், அவர் நம்மளை விடுவிக்க சொந்த குமாரனை அனுப்பினார். அதுதான் அதோட வசனம். பிரியமானவர்களே, பாருங்கள், அவர் இந்த உலகத்துக்கு தான் தலைவரா, இந்த ஜனங்களுக்கு தான் தலைவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் துரைத்தனங்களுக்கு தலைவராக இருக்கிறாராம். பாருங்கள், சோத்ரம் பாருங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவருக்குள் வந்தவர்களை குறித்து பேசுகிறது இந்த வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறதாம். பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறார். அப்போ சரீரத்தில் வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்மளை அதிகாரம் பண்ணுகிற காரியங்கள், நம்மளை ஆளுமை செய்கிற பிசாசுகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், இப்பிரபஞ்சத்தை அதிகாரியானவனுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் யார் என்று பார்ப்போமானால், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எங்க துரைத்தனம் பண்ணுகிறாங்க, நம்மளை எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அவங்கள மீறி ஒன்று சில நேரங்கள் செய்ய முடியல. அவங்க பேச்சு தான் எடுப்படுது, அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க. நம்ம உண்மையே சொன்னாலும், நீதியே பேசினாலும், நமக்கு நியாயமே ஒழுங்காக சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்களே சொல்லி கவலைப்படுகிறோம். நிறைய காரியங்களை தள்ளப்படுகிறோம். நிறைய காரியங்கள் நம்ம வார்த்தை எடுபடாமல் இருக்கிறது. அவங்க தான் அதிகாரம் பண்ணி நம்மளை தாத்தி, நம்மளை அமுக்கி, நம்மளை கசக்கி, நம்மளை காலுக்கடியில் போட்டு அப்படியே மிதிக்கிற காரியத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அவர் சொல்கிறாரு, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவருக்குள் வந்த நமக்கு பரிபூரணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? அவர் ஏதோ ஒரே ஒரு விஷயத்துக்காக தலைவர் அல்ல, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறார். சகல துரைத்தனத்துக்கும் இந்த அதிகாரம், பிரபஞ்சத்தை அதிகாரியாக இருக்கிறானே, அவனுக்கெல்லாம் அவர் யாராக இருக்கிறாரு? தலைவராக இருக்கிறாராம். எப்படி எங்கள் தலைவரானார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், பாருங்கள், உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்து சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, பாவங்களினாலும் உங்கள் மாம்ச விருத்தி சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த, மரித்து போய் இருக்கிற வாழ்க்கை, வேலை, குடும்பம், குழந்தைகள், பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், அநேக காரியங்கள், துரைத்தனங்களில் அகப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்மளை காப்பாற்ற அவர் பெரிய ப்ராசஸ் பண்ணார் என்று அறியாமல் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஐயோ அம்மா, ஐயோ இது எப்போ மாறுமோ, இது என்ன ஆகுமோ, இது என்ன செய்ய முடியுமோ, இது என்னால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு சொல்லி புலம்புகிற நமக்கு அவர் சொல்லுகிறார், நமக்கு எதிரடியாகும் கட்டளையினால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து கட்டளை, இவன் இப்படியே தான் கிடக்கணும், இவன் இப்படியே மறிக்கணும், இவன் வியாதியிலே சாகணும், இவன் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகணும், இவன் வாழ்க்கையில் முன்னுக்கே வரக்கூடாது, இவங்க பிள்ளைகளை நிமித்தம் இவன் வாழ்வடையக்கூடாது, இவள் ஊழியம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று விரோதிக்கிற எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் நான் மனுஷனை குறித்து சொல்லவில்லை. இது துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். மனிதனுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க மூலியமாக இந்த பிரபஞ்சத்தை அதிகாரம் என்ன பண்ணுறான்? கிரியை செய்கிறான். நமக்கு எதிரடியாக கட்டளையினால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கட்டளை நீதிபதி எழுதிட்டார்னா அது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போது அதையே மாற்ற முடியாது என்று பார்ப்போமானால், அப்போ பாருங்கள், நமக்கு எதிரடியாக இருந்தது, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவரை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஐயோ, நான் ஒரு சிஸ்டரை பார்த்தேன், கேன்சர் எனக்கு வந்துச்சு 2020. நான் போய் சிஎம் ஹாஸ்பிட்டல் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன் பாரு, அந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அதில் போயிட்டு அதில் அட்மிட் ஆகி செக் பண்ணும்போது கேன்சர் சொல்லிட்டாங்க. அப்போது நான் ரொம்ப அழுதேன், அங்கே ஒரு படியில் உட்காந்து அழுதேன், கட்டிகிட்டு இருக்காங்க அந்த படி மேலே உட்காந்து அழுதேன். எஸ்ஸப்பா, பார்த்தா நிறைய பேர் கேன்சர், நிறைய நோய், ஐயோ ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி அழுதாங்களாம், பயங்கரமாக அழுதாங்களாம். அப்போ உடனே நீ என்ன பண்ணணும், ஸ்கேன் எடுக்கணுங்க, 6 மாதம் கழிச்சு வரணுன்னாங்களாம், மாத்திரைலாம் கொடுத்து. 3 வருஷம் அழுது ஜெபிச்சு போய் பார்த்தா அந்த நோயே இல்லையா. அப்போ பாருங்கள், அவங்க யார் அறிந்து கொண்டாங்க என்றால், துரத்தனங்களும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளுமே சிலுவையில் வெற்றி சிறந்தவர் அவர் இன்னார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள், செய்தார்கள். அவர் வெற்றி சிறந்தது எதற்காக என்றால், நாம் வெற்றி சிறக்கவே, நம்ம விடுதலையாகவே, நம்மளோட கட்டளைக்கு எப்படி கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவின் மேல் ஆணி அடித்தவர் இன்னார் என்று அவர்கள் அறிந்து அதை செபித்ததனால் 3 வருஷம் கழிச்சு செக் பண்ணும்பொழுது அது இல்லாமல் போனதாம். பிரியமானவர்கள், இப்படி தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அதை அறியாமல் ஐயோ அம்மானு அழுது புலம்பி கவலைப்பட்டு கொண்டு கதறி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெபிப்போம்மா. இப்படியாப்பட்ட துரைத்தனங்களுக்கும் பிரபஞ்சத்தின் அதிகாரிக்கும் அவர் தலைவராக இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். நாம் என்ன பண்ண போகிறோம் என்றால், அவனை துரத்தும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஆமாண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயோ, என்னை விடுவிக்க ஆளில்லையா? விடுவிக்கப்பட்ட தலைவரை வைத்துக்கொண்டு கதறி கொண்டு இருக்கிற என் சகோதரிகளுக்காக நான் சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் இன்னும் இருளிலே கிடக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறார் என்று அறியாமல் அலைந்து திரிகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு நாமத்தினால நீ வெற்றி சிறந்தீர். இப்படிப்பட்ட கையெழுத்தை கொலைத்து போட்டு ஆணி அடித்த தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கே வருவார்களானா அவர்களுக்கு ஒரு வெற்றி தருமடியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்துக்குள்ள வழி நடத்துங்க. நாங்கள் சிறந்தோம் படையப்பட்டவர், நாங்கள் அறிந்து பெற்றுக்கொண்டு இருக்கிற வெற்றிகளை அவர்களும் வெற்றி பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறேன் அப்பா. பொறுப்படுப்பீராக, பலப்படுத்தும், ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.